கச்சா எண்ணெய் கப்பலில் இருந்து துறைமுகம் வந்ததும் எல்பிஜி வாயுவாகி சிலிண்டருக்கு எப்படி செல்கிறது தெரியுமா? இது சாதாரண செயல்முறை அல்ல, பெரிய சுத்திகரிப்பு அமைப்பின் அற்புதம். முதலில் ஆயிரக்கணக்கான டன் கச்சா எண்ணெயுடன் ஒரு பெரிய டேங்கர் கப்பல் துறைமுகத்தை வந்தடைகிறது. சிறப்பு குழாய்கள் மூலம் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு மாற்றப்படுகிறது. சுத்திகரிப்பு நிலையத்தில் இந்த கச்சா எண்ணெய் பெரிய காய்ச்சி வடித்தல் கோபுரங்களில் மிக அதிக வெப்பநிலையில் சூடுபடுத்தப்பட்டு வெவ்வேறு வெப்பநிலைகளில் அதன் பகுதிகள் பிரிக்கப்படுகின்றன. இவற்றில் எல்பிஜி வாயுவும் ஒன்று. இது புரோபேன், பியூட்டேன் போன்ற வாயுக்களின் கலவை. பின்னர் இந்த வாயுவை சுத்தப்படுத்தி அழுத்தத்தின் மூலம் திரவமாக மாற்றி எளிதாக சேமித்து கொண்டு செல்லப்படுகிறது. அதன் பிறகு டேங்கர் லாரிகள் அல்லது குழாய்கள் மூலம் எல்பிஜி நிரப்பும் ஆலைகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கு சக்தி வாய்ந்த இயந்திரங்கள் சிலிண்டர்களில் சரியான எடையுடன் எரிவாயுவை நிரப்புகின்றன. பிறகு இந்த சிலிண்டர்கள் லாரிகள் மூலம் நகரங்கள், கிராமங்களுக்கு சென்று இறுதியில் நம் வீட்டு சமையல் அறையில் சமையல் எரிபொருளாக மாறுகின்றன. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த நேரத்தில் எல்பிஜி சிலிண்டர் தேவைப்படுகிறது, கமெண்டில் சிலிண்டர் என்று எழுதுங்கள். வீடியோ பிடித்தால் லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் அழுத்த மறக்காதீர்கள்.